அலங்கோல ஸ்டாலின் மாடல் ஆட்சின்னு எதிர்க்கட்சி தலைவர் சொல்றத நிரூபிக்கிற வகையில உயர்கல்வித்துறையிலையும் நிர்வாக அவலங்கள் அரங்கேறிக்கிட்டு இருக்கு. சென்னை பல்கலைக்கழகம், சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல ஆசிரியர்கள் மற்றும் பல்கலைக்கழக ஊழியர்களுக்கு முறையா சம்பளம் கொடுக்கலன்னு போராட்டம் பண்ணாங்க. இப்ப அந்த வரிசையில கோவை பாரதியார் பல்கலைக்கழகமும் இணைஞ்சிருக்கு. நிர்வாக குளறுபடிகள், துணைவேந்தர் மற்றும் பதிவாளர் உள்ளிட்ட முக்கிய பணியிடங்கள் காலியாக இருக்கிறதால பல்கலைக்கழகம் அதோட வைப்பு நிதியை பயன்படுத்தி செலவுகளை சமாளிக்கிற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம அங்க PhD படிக்கிற 54 மாணவர்கள் ஆய்வறிக்கைகளை சமர்ப்பிக்க முடியாம தவிக்கிறதாவும், எத்திக்ஸ் கமிட்டி கூட்டங்கள்ல தாமதம் ஏற்படுறதாவும் புகார்கள் எழுந்திருக்கு. தமிழ்நாடு அரசுக்கும் ஆளுநருக்கும் இடையில நடக்கிற வேந்தர் மோதலால நியமனங்கள் தாமதப்படுறதாவும், பல்கலைக்கழகத்தோட நிர்வாகத்தை மேம்படுத்தவும் நிதி நெருக்கடியை தீர்க்கிறதுக்கும் உடனடியா நடவடிக்கைகள் தேவைன்னு கல்வித்துறை வல்லுநர்கள் வலியுறுத்துறாங்க.